Welcome back to yet another episode of Think Pod, and today we have with us Nivas K. Prasanna. உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை நச்சுன்னு பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை பல தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது தெரியும். அண்ட் டு ஸ்டார்ட் திஸ் கான்வர்சேஷன் வித் பைசன், ஏன்னா எங்கே திரும்பினாலும் இப்போ பைசன் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், பைசன்கிறது ஒரு பெரிய உலகம், அந்த உலகத்துக்குள்ளே உங்களோட என்ட்ரி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசனோட என்ட்ரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு நாள் வந்து மாரி சார் ஆஃபீஸ் வந்து சந்தோஷ் திங்க் மியூசிக்லேருந்து கோ அண்ட் மீட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகும்போது அன்றைக்கே வந்து ஓகே நெக்ஸ்ட் டே உங்களோட நேம் இந்த படத்தில் வருது அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு பைசன். சார் டிடன்ட் மீட் மீ, சார் டிடன்ட் ஈவன் லிசன் டு எனிதிங் எல்ஸ், மேபி ஃப்ரம் சந்தோஷ் அண்ட் ஒன் அதர் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அவர் மூலமாக சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு பைசன்றது வந்து நாக் அவுட் இன்டு திஸ். ப்ளஸ் பீயிங் இன் மாரி செல்வராஜ் சார்ஸ் வேர்ல்டு வந்து இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் பிகாஸ் வி போத் கம் ஃப்ரம் த சேம் லேண்ட்ஸ்கேப். திருநெல்வேலின்ற ஒரே ஊரில் ரோட்டுக்கு அந்த பக்கம் அவர் இருந்தார், நான் ரோட்டுக்கு இந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்களுக்கே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு கம்போசராக இருக்கணுன்றதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே வந்து அது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சுது. அப்படி இருக்கும்போது அவரோட வேர்ல்டுக்குள்ளே போய் ஃபிட் ஆகி இந்த இதில் பியூட்டி என்னென்னா, சார் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் 4-5 சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தேன் படத்துக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பட் என் மனசில் ஒரு மியூசிக் ஓடுது, அந்த மியூசிக் வச்சு ஐ ஹவ் டேக்கன் விஷுவல்ஸ் ஆல்ரெடி. ஸோ அவங்களோட வேலை என்னென்னா அந்த விஷுவல்ஸை என் மனசில் இருக்கிற மியூசிக் கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. தட் வாஸ் த கீ பாயிண்ட் டு இஸ். வாஸ் லைக் ஓகே வா ஓகே தட் இஸ் லைக் ஓகே நைஸ். ஸோ இதுக்கு என்னென்னா ஒரு ஆழ்ந்த புரிதல், யூ நீட் அ வெரி வெரி டீப்பர் இன்சைட் ஆஃப் வேர் ஹீ கம்ஸ் ஃப்ரம், வாட் ஹீ திங்ஸ் ஆஃப். இட்ஸ் மியூசிக் இஸ் மோர் லைக் அ சோல் திங் தான், மோர் தேன் லைக் அ மைண்டோ தாண்டி அவர் என்ன புரிஞ்சுக்கிறம்போது எனக்கோட சேலஞ்ச் என்னென்னா வந்து வாட் இஸ் த மியூசிக் தட்ஸ் ரன்னிங் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ இட் வாஸ் அ ஜாப் டு மை ஜாப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் தட். ஸோ ஐ திங்க் ஐ somehow cracked it. So we just like went back and forth and fitting into his world. அது வந்து இட்ஸ் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ ஒரு ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம், பிகாஸ் ஹி இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் ஃபியூ திங்ஸ் வாட் ஹி எக்ஸாக்ட்லி வாண்ட்ஸ். சில டைரக்டர்ஸ் யூ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒருத்தருக்கு ஒரு விதமாக அவங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இதோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப புதுசு, இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலையே. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் தாட், இந்த ஹிஸ் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்குள்ளே எனக்கு ஃபிட் ஆகிறதுக்கு வந்து க்ரியேட்டிவாக அந்த பிரச்சனை இல்லை, பட் அந்த ரிதம்க்கு ஃபிட் ஆகிறதுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி பேஷண்ட் வித் மீ, I would say, and I finally I think we've cracked the thing through the songs is what I feel. It's come out beautifully. Thank you so much. Thank you. மாரி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இது வந்து தென் மாவட்டத்திலேருந்து அங்கேருந்து வந்து வெற்றி பெற்றவங்களோட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு வெற்றியாளர், நீங்களும் அதே மாதிரி அங்கேருந்து வந்து வெற்றி அடைஞ்ச ஒருத்தர். இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப வெரி, பிகாஸ் ஏன்னா மோர் லைக் அவருடைய டெப்த் ஆஃப் தாட் ப்ராசஸ், அவர் எங்கேருந்து ஒரு தாட்டை வந்து எவ்வளோ டீப்பாக யோசிக்கிறாருன்றது வந்து ஐம் ஆல்சோ வெரி வெரி இன்டென்ஸ் பர்சன் இஸ் வாட் ஐ ஃபீல் when it comes to life itself, when it comes to doing music, when it comes to doing art. So I feel like I just like perfectly fit into his world, but not compromising on my own unique style as well. ஸோ அந்த ஒரு பேலன்ஸை வந்து கரெக்டாக இதில் கிராக் பண்ணியிருக்கோம். ஸோ I think I've done justice is what I feel. ஓகே, ஒவ்வொரு பாட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த பைசன்கிற வேர்ல்டுக்குள்ளே எங்களை வார்ம் அப் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டு ஸ்டார்ட் வித் தீ கொளுத்தி, அப்படிப்பட்ட ஒரு ஃபோக் வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஹவு டிட் யூ கிராக் திஸ் இந்த ஃபோக்? ஆரம்பத்தில் பிரேக்கப் ஆனோடனே 2-3 டியூன்ஸ் கொடுத்தேன். சார் நிவாஸ் இதெல்லாம் நிறா மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா நம்ம வந்து இவர் ரொம்ப என்னோட ஸ்டைலில் கொடுத்தேன், நீஷா பயங்கர மாடர்னாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் இல்லை நிவாஸ் கம் இன் டு மை வேர்ல்ட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ராவான ஒரு குத்து வேணும், இந்த மாதிரி ஒரு ஒரு க்ரை இருக்கணும் அந்த சாங்கில். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு டியூன் அனுப்பினேன். இந்த டியூன் ஐ திங்க் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த ஹுக் லைன் அடியே மச்சி விட்டு மையில் அதை மட்டும் அனுப்பினேன். ஸோ அதில் அந்த ஹுக் லைனை கேப்சர் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் லைக் ஃபிகர் அவுட் த ரெஸ்ட் ஆஃப் த சாங். அப்படிதான் அந்த சாங் வந்துச்சு. வந்து அந்த ஃப்ளூட் பிட்லாம் லாஸ்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை. கரெக்டாக ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி he got little upset with me because I came up with that new flute thing. Sir, I don't know, sir, something came up for me. நிவாஸ் இதை ஏன் எனக்கு முதலே கொடுக்கல அப்படின்னா, சார் இல்லை சார் எனக்கு சடனி நவீன் ஐயர் வந்து ஃப்ளூட் எடுத்து வாசிக்கும்போது இந்த ஒரு ஐடியா வந்தது. ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் டு யூ, கீப் இட் இஃப் யூ லைக் இட்.
no, I want this ன்னு சொல்லிட்டு he came home that night and again the flute bitலாம் வாசிச்சதுக்கப்புறம் again we added one line. He immediately wrote it. So this all happened 2 days before that song and that flute bit came up. அது வந்து கரெக்டான ஒரு catchy space அமைஞ்சது. ஸோ இது எல்லாமே வந்து more than art, creating art is like it happens. You don't force it or you don't sit on it and you make an art. எப்பவுமே இன்னைக்கு பண்ணணும்னா ஒன்று வந்துடும், அதில் எந்த டவுட் இல்லை. பட் இந்த மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இட் ஹேப்பன்ஸ். The beauty is to you have to allow it. அது ரொம்ப ஆர்கானிக்காக நடக்கிற ஒரு கண்டிப்பாக ஆர்கானிக்காக நடக்கிறது. ப்ளஸ் அவரோட தாட் ப்ராசஸ் இவங்க 2 பேருமே கனெக்டடாக இருக்கணும். இப்போ நானும் கம்போசரும் டைரக்டரும் கனெக்டடாக இருக்கும்போது அந்த கனெக்ஷன்லேயே பாதி விஷயங்கள் கன்வே ஆகிடும், சப்கான்ஷியஸாகவே கன்வே ஆகிடும். அதுதான் வந்து மியூசிக்காக வெளில வந்து வருது. ஸோ இது வந்து அதனால தான் இந்த பெஸ்ட் காம்போஸ்லாம் வருது. இப்போ மணி சார், ஏஆர் ரஹ்மான் சார், பாரதி ராஜா சார், இளையராஜா சார்லாம் அந்த ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. அது மூலமாக தான் ஐ திங்க் ஐ ஆல்சோ ஃபீல் தட் ஐ ஹாவ் அ வெரி டீப்லி ரூட்டட் கனெக்ஷன் வித் சார் ஆல்சோ when it comes to work. I think that's the magic behind is what I எனக்கு இந்த பாட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் கேட்கும்போது அது வந்து நம்ம ஊர் பக்கம் அந்த வில்லு பாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஸ்டைல் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இஸ் இட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தட் வில்லு பாட்டு? ஆமாம், எங்கள் ஊரில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலெல்லாம் அந்த வில்லு பாட்டு அடிப்பாங்க ஒரு இதுவுமே. ஸோ பைசன் ஷூட் அப்போ நாங்கள் திருநெல்வேலி போயிருக்கும்போது ஒரு 1 week I was there with sir, the whole thing, because also it's my place. நானும் எங்கள் சொந்த ஊருன்றனால போய் ஒரு வாரம் இருந்துட்டு வில்லுப்பாட்டு கலைஞர்கள்லாம் மீட் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறாங்க. இந்த படத்துல ஒரு வில்லுப்பாட்டு இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த வில்லுப்பாட்டில் ஒரு மண் மனம் இருக்குல்ல, மதுரைக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, திருநெல்வேலி சைடு ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது. ஸோ அந்த வில்லுப்பாட்டு நிறைய பேரை போய் கேட்டேன். சும்மா அங்கே கோயில் கொடை அப்போ வந்து போய் சும்மா உட்காந்து கேட்டு வரும்போது எனக்கு வந்து இட் கனெக்டட். மேபி அது என்னோட உள் மனசுக்குள்ளே போய் அது பாட்டாக வந்திருக்கான்னு தெரியல. அது ஆக்சுவலி சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப் ரூட்டடாக ஆர்கானிக்காக ராவாக காமிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் actually international அப்படினா? Yes, definitely, yes. I think this is international அப்படினா. What do you think about this? Yes, definitely. நான் வந்து internationalங்கிறப்போ வந்து the more rooted you are is what more international is. இப்போ என்னன்னா lot of people like try to be someone else through their art. They try to behave like someone else. Okay, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. But I think the best thing is to be very very authentic and be true to yourself while creating it. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பீயிங் இன் சினிமா யூ மீட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ன்ற போது சம்டைம்ஸ் ஸ்டேயிங் ஆத்தென்டிக் இஸ் அ வெரி வெரி ரியல் சேலஞ்ச். ஐ திங்க் தட்ஸ் வேர் யுவர் ஆர்ட் கம்ஸ் ஃப்ரம் இஸ் வாட் ஐ ஃபீல். I think being with Mari sir, being a great creator himself, he was able to understand my creative process as well. So he let me be on my own space. So that's why all these things happen is what I feel. So actually தீ கொளுத்தில actually இதில் எல்லா பாட்டுலையுமே ஆல்மோஸ்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம மாரி சார் தான் எழுதியிருக்காரு. To be collaborative with the director as lyricist, how was it for you? It was the most easiest process. Of course sir is a writer. Mari sir is a very great writer. என்னன்னா இந்த இப்போ நேற்று அந்த சின்ன சின்ன சீனிக்கல் சாங் இருக்கட்டும், அந்த சாங்லாம் வந்து ஜஸ்ட் வி ஃபினிஷ் இன் லைக் 10-15 minutes. ஐ ரிமெம்பர் ஜஸ்ட் 15 minutes ஆஃப் த ஹோல் ப்ராசஸ். என்ன ஆரம்பத்தில் அங்கே வந்து சார் வேறு ஒரு பாட்டு வச்சுக்கலாம், ஆல்ரெடி வந்த பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த மலர்ந்து மலராத பார்வை அதுதான் வச்சிருந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து சார் அதெல்லாம் வைக்கக்கூடாது சார், என்னோடய பாட்டு தான் வரணுன்றதில் ஐ ஆஸ்ட் ஹிம், நோ சார் யூ ஆர் நாட் யூஸிங் இட், லெட் மீ கம்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு அது எப்படி சார் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணுறேன் பாருங்கள், அப்படி ஒரு 2 minutes பண்ணது அந்த பாட்டு ஆக்சுவலி. ஓகே, நல்லா இருக்கே. அப்போ உடனே இமீடியட்லி ஹீ சார் லைக் சின்ன சின்ன சீனிக்கல். தட் ஹோல் நைட் ஹி வென்ட் ஹோம் and he called me at 3 o'clock in the night. We finished the song in the Skype. 3 o'clock midnight. We finished the song actually. முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பி போனேன். ஸோ எங்களோட ப்ராசஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தான். பட் ஆனால் we meet very few meetups தான் happen. But all these things happen. This is how we work actually. And சீனிக்கல் நீங்கள் சொன்னனால அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்காக இட் ஹஸ் கம் அவுட், lullaby. Yes. And in the voice of Chinmayi. Yes. About that. Yes. Of course, Chinmayi and me we also go a very very long way. Right from my band days, we used to perform together. So with these songs, we had things, lot of enna yaar voice polandra pol. Sir was like specific. Why don't you try Chinmayi? We tried it and it worked out. And for Vijay Yesudas also. And both Chinmayi and Vijay Yesudas had a series of hits before as well. உங்களுக்கு இருக்கே மரகதம். Yes, மரகதை. And this one is like இதெல்லாமே அமைஞ்சு வந்ததான் ஒரு விஷயம். And அவங்களும் பல ஸ்டேஜஸில் சொல்லியிருக்காங்க, even when the times I was not working as often, Nivas has always given me the song அப்படின்னு. What is that, you know? Because she's a real talent. I see it. Like அவங்களோட talent, I don't think nobody on very very few singers on இப்போ ஸ்ரேயா கோஷல் எடுத்துக்கோங்க அங்கே நார்த்தில், சவுத்தில் பார்த்து சின்மயி தான் எனக்கு தெரிஞ்சு. Because of that kind of a precision, that kind of a singing, that kind of a soul. Lot of people
they have great voice, but very few has that soul when they sing. Chinmay is one of them. I feel he has the divinity while she sings also. So I think she deserves more. I think her life has restarted again. So I wish her the best. And people are saying that guts இருக்கணும் அப்படி வந்து சின்மயை பாட வைக்கிறதுக்கு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. Do you see it like அப்படி அந்த மாதிரி ஒரு தைரியமா ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல பாட்டு போட்டால் எல்லாருமே தான் கேட்பாங்க. அது ஏதோ ஒரு விஷயம் அப்படி அமைஞ்சுது அந்த டைமில். இது ஏன் அப்படி அமைஞ்சதுன்னு தெரில. இப்போ நான்லாம் சாங் யூஸ் பண்ண யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கல. ஈவன் கோவிந்த் வசந்த் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் 96. அண்ட் ஃபுல் மூவி டப்பிங் அவங்க தான் பண்ணாங்க. இட் வாஸ் a huge hit, right? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. சம்டைம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்பேஸில் இல்லை பயப்படுவாங்க, எதுக்கோ பயப்படுவாங்க. அப்போலாம் இல்லை. நம்ம ஆர்ட் மேலே நம்பிக்கை இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஸோ அடுத்ததாக இன்னொரு பியூட்டிஃபுல் சாங் ரெக்க ரெக்க. அதில் எஸ்பெஷலி அந்த எண்ட் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயிடா பதுங்காடா அப்படின்னு இட்ஸ் லைக் ஒருத்தர் உலுக்கி சொல்கிற மாதிரி இருந்தது. ஹவு டிட் யூ கிராக் தட் சாங்? அந்த சாங் வந்து கிராக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் எதுவெல்லாம் அனுப்பினேன், இந்த மாதிரி பண்ணேன், இப்படி பண்ணேன், ட்ரெண்டில் ஏதோ ஒன்று இப்படி பண்ணேன், கொஞ்சம் பயங்கர கிளப்பில் போய் ஆறு மாதிரி ப்ளே பண்ணேன். சார் லைக் யூ கோ ஆன் இட், ஐ வாண்ட் அ ஹிப்ஹாப் ட்ராக் அப்படின்னாரு. இப்போ வேணா ஐ ஜஸ்ட் லெண்ட் தெம் கப்புள் ஆஃப் சாங்ஸ் திஸ் தட் பயங்கர ரேப்லாம் வச்சு நிறையா அனுப்பினேன். பட் இந்த சாங்கில் வந்து திடீர்னு ஒன் ஃபைன் டே வாஸ் லைக் ஐ சென்ட் திஸ் டியூன். அவர் எதுவுமே பேசாமல் எனக்கு நைட்டே கிளம்பி வந்துட்டார். அது வரைக்கும் வரல. நீ நல்ல டியூன் எனக்கு மனசில் படும்போது ஐ ஜஸ்ட் கம் டு யர் ஸ்டுடியோ. Until then, I'll tell whether it works or not. He kept saying no. I think almost like 6-7 tunes. மற்ற எல்லாமே ஒரே டியூனில் ஓகே ஆச்சு. இந்த ஒரு ஹேண்டில் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சோன்னு அனுப்பும்போது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நான் பர்சனலி எடுத்துக்க மாட்டேன். ஜென்ரலி ஒரு ஒர்க் ஒன்று வரும்போது ஐ ஆல்வேஸ் see it as ஓகே நம்மக்கிட்ட ஒரு ஒர்க் வந்திருக்கு. I kind of detach myself when I work. When it takes too serious about my work, I think you'll hurt yourself in that process, which I don't want to do it. That's actually a rare quality. Yeah, because ஏன்னா டியூன் ரிஜெக்ட் பண்ணால் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு டியூன் கொடுப்பேன். மோஸ்ட்லி ஃபஸ்ட் டியூனே எனக்கு ஓகே ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த ஒரு டியூனில் வந்து மேபி சார் வாண்டட் சம்திங் எல்ஸ். அண்ட் ஒரு நாள் வந்து இந்த டியூன் அனுப்பின உடனே ரெக்க வந்ததுக்கப்புறம் இமீடியட்லி லெட்ஸ் கால் அறிவுன்னு அறிவு கேமன் அப்போயே ஆன் ஸ்பாட்டாக அன்றைக்கி நைட்டே அந்த டியூனை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இதை யார் பாட வைக்கலாம், ஹவு கேன் யூ பிரிங் சம் கலர் டு திஸ். ஐ வாண்டட் கமல் சார் மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. லைக் சம்படி லைக் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பாயிடா நீ பதுங்காதன்னு சொல்லும்போது இட் வில் பி லைக் அ லயன் ரோரிங்ல. ஸோ ஓகே வை நோட் ட்ரை கமல் சார். அப்போ வந்து இல்லை இன்னும் யங் வாய்ஸாக வேணும்னு சார் சொன்னார். என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் தென் லெட்ஸ் டாக் கால் வேடன் ஆர் சம்திங். அப்போ வந்து ஓகே வி சார் ஃப்ரம் த டீம் லைக் தே ஸ்போக் டு வேடன் அண்ட் ஹீ கேம். Okay, well, let's not only wait and let's include Arivu also. So it's like ஒரு ரெண்டு பெஸ்ட் rappers from both the landscape come together for a Tamil songங்கிறப்போ I think it will have some kind of ஒரு பவர் இருக்கும் அந்த சாங்க்கு. அஃப்கோர்ஸ் இட் பிக் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டியூன், பவர்ஃபுல்லான லிரிக்ஸ், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுன்றது we wanted. So that's how all these things happen. ஓகே, அண்ட் வி ஹேவ் ஃபியூ மோர் சாங்ஸ் ஆஸ் வெல். தென்னாடு இருக்குது, அந்த பாடல்கள் பற்றி. அந்த பாட்டு வந்து சத்யன் ஒரு சிங்கர் பாடிட்டார் இப்போ ரீசெண்ட்லி. ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அவர் பாடின ஒரு கிளிப் இப்போ வைரலாக போயிட்டு இருந்தது. அப்போது எனக்கு சந்தோஷ் தான் திங்க் மியூசிக்லேருந்து யூஸ் திஸ் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஓகே தென் ஐ ஆஸ்க் சார் இந்த வாய்ஸ் எப்படி இருக்கும். சார் வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் திஸ் வாய்ஸ்ன்றப்போ அவர் வந்து அந்த பாட்டை பாடினார். அப்புறம் தான் ஒன் மோர் சாங், அது வந்து மகாலிங்கம், அது அந்த வில்லு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. We wanted Mahalingam to sing because we want that song to be a life. ஒரு சாங்காக கிடக்காமல் ஒரு லைஃபாக இருக்கணும் அப்படின்ற அந்த சாங் வந்து we wanted to do it. So there's 5 songs. Then there's one more song, motivational song. I think நானும் திருவும் அந்த சாங் பாடியிருக்கோம். ஓகே, ஸோ பைசன் ஒரு பயங்கர உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இது அப்படின்னு சொல்லலாம். பட் தெகிடி பண்ணுற நிவாஸ்க்கும் பைசன் பண்ணுற நிவாஸ்க்கும் do you see any difference? ஆக்சுவலி எதுவும் இல்லை. மேபி பர்சனாக எவால்வ் ஆயிருக்கலாம். அதுக்கு நடுவில் நான் தேவராட்டம்னு ஒரு படம் பண்ணேன். எனக்கு அதுவும் இதே லேண்ட்ஸ்கேப் ஃபிலிம் தான். லைக் மோர் லைக் பட் பைசனில் வந்து மேபி இயக்குனர் மாறி இருக்கிறாரு. அவருடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் பைசன் இஸ் அ வெரி ஒரு எவால்விங் ப்ராசஸ். ஆனால் வந்து மியூசிக்காக பர்சனாக ஒரு ஐ ஸ்டில் see myself the same because I don't know for some reason maybe people say ரொம்ப புதுசாக அவங்கள பார்க்குறோன்றாங்க. பட் ஐ ஃபீல் ஐ டோன்ட் திங்க் there's any kind of a difference. But sir know how to get the best from me. Tegidi director got the best from me.
Mari sir got even more the best friend. He just like pushed me to a space where he wanted the best from me. I think it happened in Bison. ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி புஷ் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாது இது நம்ம பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி do you think Bison happened for you? க்ரியேட்டிவ் ப்ராசஸில் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ வாஸ் இன் மை வெரி மச் இன் மை கம்ஃபர்ட் ஜோன். அதை தாண்டி ஒரு டைரக்டரோட சிங்க் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸில் வந்து we need to get into the comfort zone. It took some time for me to go on to his working process. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ். சில பேர் ரொம்ப சில்லாக ஒர்க் பண்ணுவாங்க. சாரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இஸ் லைக் அ லைன் when he works. He wants everything to be like ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு வந்து Bison was quite challenging for me. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டிரெக்டருக்கும் ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்கும். எந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து ஈஸி கஷ்டம் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிவாஸோட கம்ஃபர்ட் ஒர்க்கிங் ஸ்டைல்னால் என்ன? கம்ஃபர்ட் ஒர்க்கிங் ஸ்டைல்னால் வந்து என்னை யாருமே எதுவும் கேட்கக்கூடாது. நான் பாட்டுக்கு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். பட் சினிமாவில் அப்படி ஒர்க் பண்ண முடியாது. இட்ஸ் டைம் பவுண்டட்ல. அதனால் வந்து there will be always some kind of a pressure or the other. Sometimes I like pressure also because I give my best in pressures as well. Sometimes வந்து you will have a lot of time பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். Sometimes only 10 days of time இருப்போ you don't have any other option other than just sit yourself and just like crack that thing. So it's like it goes both ways, not this way. I like pressure also. At the same time I don't like be too much of pressure வந்து எனக்கு செட் ஆகாது. So more like a very random process, my creative process. Sometimes it's very very little hard for people to understand this. But okay, but as long as you give good product and thing on time, I think it works. And இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து பைசன் நிவாஸோட கம்பேக் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த கம்பேக் இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து இடையில நிறைய ஆல்பம்ஸ் பண்ணும்போது சம்வேர் அதை வந்து சாங்ஸ் நல்லாயிருக்கு சொல்லுவாங்க. பட் ஒர்க் ஆகலை. பட் ஒரு சரியான ஒரு படைப்பாளிக்கிட்ட நம்ம போய் நம்மளோட ஒர்க் மாட்டி அந்த அவர் மூலமாக அதை வந்து ஒரு பொசிஷன் பண்ணப்படுது இல்லையா? அப்போ வந்து உங்களோட ஒர்க் வந்து கரெக்டாக தெரியப்படுது. அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. in a way I'm very very glad that Bison is a comeback for me. So maybe a new life, a new beginning starts from here. ஆக்சுவலி இந்த க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம போய் வந்து ஆர்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் டிசைட் பண்ண முடியாது. ஆர்ட் ஹேஸ் டு சூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. Do you think music chose you? Yeah. There are two ways to look at it. Some people say I chose, but in my case I think it chose me because there were times because I'm quite choosy in my films. There were times okay maybe I should do something else. எனக்கு I have a lot of things இன்னும் கிராஃப்ட் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணோம். Do I have to learn அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருந்தப்போவுமே whenever I go out of it something pushes me back and pushes me into this thing. Because பைசனே அப்படி தான் நடந்தது. அந்த டைமில் வந்து I wanted to do some other things. Okay நம்ம மியூசிக் பண்ணுறோம், films பண்ணுறோம், அதை தாண்டி what is that suddenly Bison came in. Okay, you're still there in this whole thing. And I feel like it's I think I'm a very destiny person actually. More like I believe in destiny because whatever happens has been written already is what I feel. Because என் கண் முன்னாடி என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் பார்த்த வச்சு சொல்கிறேன். It differs from people, but I feel like art chooses you. Because when it is there, I think, and when you reciprocate to that very very honestly, I think it won't leave you. You will definitely don't have an option. You will just like stick to that. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இனிஷியலி மியூசிக் தான் கரியர்னு சூஸ் பண்ண பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஏதோ விளையாட்டுத்தனமாக வந்து I wanted to be a music director when I was second or first standard I said. Then after that, before that itself, my mother somehow felt like my son should come in music. I don't know how she knew that. She just like insisted my dad to okay put him in music, let him work. Somehow made her to அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே ஸ்லோவாக I never thought I'll be a musician. I thought I would just be some musician who plays the keyboard and sings. And slowly happened everything. So இப்போ நினச்சி பார்க்கும்போது everything is design மாதிரியே இருக்கும் actually. I didn't do anything. I just like was quite accepting things that was coming on my way and happily enjoying it. So I think இடையில வந்து ஒரு சின்ன கேப் இருந்ததுக்கு ரீசன் I started expecting from myself is what I feel. Maybe அந்த டைமில் கூட that can be a stop for you. So when you surrender completely, I think that's where the whole magic happens. You believe in universe? Definitely yes, because even music making process it's like a full surrender to the art. When you think that you want to do a hit music and sit, no, nothing will come. You will end up doing some kind of a crap.
I don't know what it is. I have done that because இந்த மாதிரி பண்ணி பிகாஸ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். என்னோட கேஸில் வந்து ஐ ஷுட் லிசன் டு மை இன்னர் வாய்ஸ். அதனால தான் வந்து அதை நோக்கியே தான் நீங்கள் போகணும். இப்போ சுற்றி புற்றி நீங்கள் ட்ரெண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவனை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி போய்டும். இட்ஸ் பை ஆல்வேஸ் ஹாவ் அ very very deeper touch in what your inner voice and vision says. I mean, no matter whatever hardship comes, I didn't give up on that. Maybe I'm a very very spiritual person, and yeah, I'm quite strong in what I feel and what I think. Doing music is also the same because music la nariya solluvaanga yen ipdi pandringa, but you need to have that courage to choose what says. Anala dhan the tunes me and I think it took me this far, so I think that's very important. ஐ திங்க் நான் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், நிவாஸ் இஸ் வெரி சூஸி. அதுவும் வந்து எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு டிரெக்டர், அவங்க டிரெக்டருக்கும் அவருக்கும் ஒரு பாண்ட் இருக்கணும், அந்த கதை மேலே அவருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். ஒன்லி தட் இஸ் வென் ஹீ வில் டூ அ ப்ராஜெக்ட் அப்படின்னு. இஸ் இட் ட்ரூ? Not much, because more than the project, I'm a quite sensitive person, like extreme sensitive person. Because when you spend time with someone for the next 7 say 8 months on a projectன்றப்போ அவங்களோட பீஸ் அவங்களோட பீஸ் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு அவங்க கூட சேர போது ஒரு நல்ல சாங் வரும்ன்றது எனக்கு தெரியணும். whether it becomes a hit or not is a different thing. will I have a ஒரு க்ரியேட்டிவாக ஒரு நல்ல ஆல்பம் வருமானா ஐ திங்க் ஐ வில் நாட் திங்க் மச் அபவுட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஐ ஒர்க் வித் தம். ஸோ so far it's been good. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பேஸ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பீப்புள் ரிமெம்பர் ஆல் தி சாங்ஸ். அந்த மாதிரியான ஒரு ஆல்பமாக கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்கு. டு யூ பிளான் ஆன் திஸ்? One thing I'm very very sure, it's like I don't, when I look back at my work, I don't want to feel bad about it. இப்போ யாரும் என் பாட்டை கேட்டு மாத்திரா அப்படின்னு சொல்லக்கூடாது. Okay. I want to make sure that my work somehow elevates people in some way or the other. That's my only intention when I create something, especially creating an art. அது வந்து நீங்கள் வந்து உங்கள் இட் ஷுட் எலிவேட். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கண்ணெலாம் கலங்கி கால் பண்ணுறாங்க. ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஹை ஃபார் மீ. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி சாங் டு ஹேப்பன். எவ்ரி சாங் என்னோடய ஒர்க்கில் வந்து இவர் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணும். ஐ வாண்ட் டு கிவ் பீப்புள் த பெஸ்ட். அதில் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கிவ் அப் இன் தட். ஸோ யா, sometimes it will happen because எல்லா டைமும் creative you can't be like high all the time. Some days are the best, some days are the worst, because of your energy levels will be different some days. Some days you don't feel like even doing anything. So on the time la when you have something, you will just like use that time and create and capture it and do it. Yeah, that's how it is. I've heard about you. Saindavi once என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து முன்னாடிலாம் ட்ராக் நிறைய பேருக்கு வந்து பாடுவேன், ஈவன் பிஃபோர் தே ஆர் மியூசிக் கம்போசர்ஸ். பட் நிறைய பேர் பெரிய மியூசிக் கம்போசர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நிவாஸ் ஒன்லி ரிமெம்பர்ட் மீ அண்ட் கேவ் மீ வின்மீன் அப்படின்னு சொல்லிட்டு. நிவாஸ் இஸ் அ கிரேட் கம்போசர் பட் இஸ் அ பெட்டர் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. வாட் யூ திங்க் அபவுட் தட்? Yes, I think it's always be the same, because I knew Saindavi for a very long time. அப்போ வந்து அவங்க வந்து நான் என்னமே இல்லாத போது எனக்கு ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க, கண்ணமான ஒரு ஆல்பம். We both did an album. அந்த ஆல்பம் தான் it led me to Tegidi. So I hold a deep gratitude for the people I've been in my life. So I told her like I really want you to sing in my first film, and I just kept my word, I think. And விண்மீன் வந்து அந்த டைமில் எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு நம்ம கேட்போம். இப்போ வரைக்கும் இட்ஸ் அ ட்ரெண்டிங் சாங் தான். அப்படி இருக்கிற அந்த ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம்? அதாங்க, தெகிடிலாம் வந்து ஏதோ ஜாலியாக பண்ணுதுங்க. என்ன ஜாலினா ஏதோ பண்ணுறோம், படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். ஃபஸ்ட்டு படம்ன்றப்போ ரொம்ப உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பியூராக இருக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, என்ன அவுட்கம் வருதுன்னு தெரியாது. படம் வந்திருக்கு, ஜாலியாக பண்ணலாம். அப்படியே விளையாட்டுத்தனமாக பண்ணதான் அந்த ஆல்பம்லாம். இப்போ வந்து அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. பிகாஸ் இப்போ ஸோ ஃபன், எனிவன் திங்க் அபவுட் எனிதிங், நத்திங் லெட் ஹேப்பன். ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, ஐ திங்க் தட் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கீ. ஒன்ஸ் யூ கெட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் டைட்டில்ஸ், யூ கெட் என்டைட்டில், ஓகே மியூசிக் டைரக்டர், அப்புறம் யூ கோ டு த ஈவெண்ட்ஸ், போஸ்ட் பண்ணுவீங்க, யூ கோ ஃபார் த ப்ரீமியர்ஸ், யூ போஸ்ட், அப்புறம் வந்து உங்களை அறியாமலே ஒரு யூ வில் கெட் என்டைட்டில் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் கெட் பொல்யூட்டட். சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், யூ கைண்ட் ஆஃப் ஃபேட், ட்ரிஃப்ட் அவே ஃப்ரம் யுவர் கோர். பிகாஸ் எப்படி சொல்கிறது,
ஓகே இப்போ நான் மியூசிக் பண்ணியிருக்க அடுத்தது உங்கள் மைண்டில் எதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குன்னா சார்ட்ஸில் நம்ம பாட்டு எத்தனாவது இருக்குது இதில் எத்தனாவது இருக்குன்ற மாதிரி உங்கள் தாட் ப்ராசஸ் போகும். மிர்ச்சி டாப் 10ல் வரும், டாப் 20ல் வரும், உங்களோட லைக் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ஸில் உங்கள் பாட்டு எத்தனாவதுன்ற வரும். இதுக்குள்ளே நான் போகும்போது ஸ்டார்ட் கெட்டிங் கரப்டட் வெரி ஆன் அ வெரி சட்டில் லெவல். அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்போ இல்லை. ஐ திங்க் தீஸ் வாட் கிரியேட்ஸ் அ ஃபியர் இன் யூ. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் செல்ஃப். ஓகே நம்ம நல்லா போடணும். அந்த ஃபியரை உடைக்கிறதுக்கே எனக்கு ஒரு டைம் எடுத்துச்சு ஆக்சுவலி. So how did that happen? It happened after like series of failures. ஃபெயிலியர்ஸ்ன்னு தாண்டி சீரியஸ் ஆஃப் சாங்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது, ஏன் ஒர்க் ஆகலைன்னா பார்த்தா யூ வில் ஹோல்ட் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபியர் இன் கிரியேட்டிங் தட் திங். Okay. That will even, I think that will stop you in a very நீங்கள் நினைக்க முடியாத இடத்துல நிறுத்தும். ஸோ ஐ திங்க் இன் பைசன் ஐ திங்க் ஐ வாண்ட் டு பிரேக் தட் ஃபியர். ஃபியர்லெஸ்ஸாக பண்ணணும். ஹிட் ஆச்சாலும் பரவாயில்ல, ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல. லைக் அந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேஜிக் நடக்கும். Do you think the energy that you have when you're composing a song affects the song? Definitely yes. You have to be in a very sacred place. அது எஸ்பெஷலி creation is the most loneliest journey. Especially creating something is the most loneliest journey. அது வந்து நீங்கள் வந்து கிறிஸ் மார்ட்டின் சொல்லியிருப்பார், கோல்ட் பிளே கிறிஸ் மார்ட்டின் வந்து I think the whole creative process the most scariest and the loneliest journey anybody can ever take, because that place is you, just you, nobody else. It's a deep silence, right? And the silence kulla poradhukku it takes a lot of time, a lot of guts. It's a very scariest space. Nobody will be there. I have to just sit silent and just like and stare on the wall. You never know what gonna come. Didino no varum. So it's like more like a sacrifice tha. You can't meet anybody. A lot of people want to meet you. You can't meet them. இன்றைக்கி மச்சான் இன்றைக்கி மீட் பண்ணலான்னா இன்றைக்கி மீட் பண்ண ஒரு வச்சோன்னா I feel like I'm stopping myself from something. So mostly I don't go out of my house. Most of the time if I feel like something, okay, I need a break na, I'll go out. அது வரைக்கும் I'll be in that vibe. வீட்டிலே வந்து just you take bath, just you wait for music to come. Yeah, cook, do yourself, do things that calms you down. அப்படியே அந்த வைப்லேயே ஏதாவது கேட்டு அப்படியே நடந்துட்டு சும்மா ஏதாவது வாசிப்போம் அப்படியே இருக்கும். ஆனால் no phones. Sometimes அப்படியே இருக்கும்போது திடீர்னு something will click. You never know what going to happen. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் வரும். அதை தாண்டி வந்து சம்டைம்ஸ் ஃபன்னாக வரும். மேபி யூ ஆர் அட் அ பார்ட்டி, something clicks off. It's like அதான் you never know. The point is you have to be sober. Yeah. Actually this is also something that people say in general. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது யூ கெட் வெரி கிரியேட்டிவ் அண்ட் நிறைய சாங்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வருங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் 5 டியூன்லாம் பண்ணியிருக்கேன். 5 டியூன் ஓகே இருக்குது. சம்டைம்ஸ் வரவே வராது 5 மாதத்துக்கு. ஓகே, யூ நெவர் நோ when this going to happen. பட் ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பி வித் த ஃப்ளோ, ஜாலியாக அப்படி இருக்கணும். திங்க் கீஸ் டு பி ஹாப்பி வித் இன் யுவர் செல்ஃப். ஓகே, அண்ட் பி சோபர். யா, ஹாப்பினஸ் விட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு அவுட்டு. அதுதான் வந்து அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ எல்லோரும் எங்கே பார்த்தாலுமே we all have some kind of a problem, family problem. இதை தாண்டி ஹாப்பியாக இருக்கிறது ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது I think creative process happens at the best. Looks like success is very different to you now. No, definitely. Nothing can, சக்ஸஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இப்போவே இந்த ப்ராசஸில் இப்போ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது I wasn't able to enjoy some kind of key moments in my life when it comes to successful. பாட்டு ஹிட்டாக இருக்குன்னா உள்ள you'll be feeling like something else. You'll go through something else. That's why I realized like there's no connection between success and happiness. I think beauty is அது வேறு, அந்த மேட்ரே வேறு ஆக்சுவலி. ஸோ அதுக்குள்ளே போகும்போது வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் சக்ஸஸ்ஃபுல் when you are happy within yourself. Everything looks very great in front of you. You'll be filled with so much love. You attract so much people around you. I really want to be there at space. I think this will come naturally is what I feel. I think the most people who are actually genuinely happy, they are content. Yeah. அந்த ஸ்டேட்டுக்கு வரது தான் கஷ்டம். ஆமாம், ஏன்னா அதுக்கு வந்து என்னென்னா சம்டைம்ஸ் being in cinema, initially you will see success, then you will buy stuff, you buy car, you buy flat, and you get into this EMI thing. So every month what happens is like you are forced into a space where okay, I need to beat my bills-னாலே சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. So I made sure very few things right from my start. It's like I want to make my life very simple. It makes me very happy and content. But அதில் தான் என்னோட பெஸ்ட்டே அங்கே தான் வருது. I don't know.
moving forward, I really hope I keep myself sane. How people see us அப்படிங்கிறதுக்கும் how we see us அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்போவுமே. எஸ். அந்த டிஃப்ரென்ஸை வந்து இதில் இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு வேணும் அப்படின்னு பிரிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கா? எப்படி எது தேவை எது பிரிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒப்பீனியன் என்னை பற்றி எனக்கு தேவையில்லை, இந்த ஒப்பீனியன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தள்ளி வைக்கிறதுக்கும் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் அதை பிரித்து எடுக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா சப்போஸ் பீப்புளோட ஒப்பீனியன் மேட்டர்ஸ், ஏன்னா மற்றவங்க ஒப்பீனியன் மேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுன்றது ஆல்சோ ஈகோ ட்ரிப் விச் யூ ஹேவ். For me, a lot of people, even Bison also, sir was like, sir, Nivas, you need to change these things. You need to be even more, be aware of these things. And so, initially, it hurts you. I'm kind of open to my directors because they think like, I don't want to keep my ego because I drop my ego when it comes when somebody good says something else. There's a big quote that says that if you want a master, you just stick to one master and look at them. There's one more way to look at world as well. If you see everybody as your master around you, so you get to learn from everything. So I think that changed my whole philosophy in my life and in creating music, because I'm open to receiving things, but I don't take everything also. I know exactly what to take and what not to take. அதுதான், அது எப்படி நீங்கள் you decide இது ஓகே, இது எடுத்துக்கணும், இது எடுத்துக்கூடாது அப்படின்னு? I kind of know within deep down your gut, you know. Even my friend says, நிவாஸ் இதெல்லாம் சரியில்லை மாற்றிக்கோங்க அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும்போது வந்து நான் இதே கேட்டுப்பேன். ஓகே, கேட்டுட்டு ஐ கோ பேக் ஹோம் அண்ட் சிட் அண்ட் ரீதிங்க் வை டிட் ஷி சே, அவங்க எதுக்கு இதை பேசுனாங்க, வை டிட் ஹீ சே, எங்கேருந்து வேர் தே ஆர் கமிங் ஃப்ரம், எதுனால இதை சொல்கிறாங்கன்றப்போ யூ கோ டு த ரூட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். I think you'll have your answer. I think இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் இப்போ இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே நம்மளோட ஈகோனால சம்டைம்ஸ் வி கெட் கேரிட் அவே. சம்டைம்ஸ் இவன் எப்படி சொல்லலாம், சில பேர்கிட்ட எல்லாருக்கிட்ட எப்படி இருக்க முடியாது. சில பேர் சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு தெம் பிகாஸ் யூ நோ வாட் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆர். ஒன் திங் I've understood being in doing music is understanding people. That's very important while doing music, for films especially. Being an independent artist, you don't have to listen to anybody. But doing films for a director, your first job is to understand who he is, where he is coming from, what he likes. அப்படி இருக்கும்போது சில டேரக்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம மீட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு கேட்போம். ஒரு 5 சாங்ஸ் சொல்லுங்கன்ற போய் அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, மாரி சார்ட்ட கேட்டிங்களா? மாரி சார்ட்ட நான் கேட்க மாட்டேன், ஏன்னா மாரி சாரோட டேஸ்ட் எனக்கு தெரியும். ஐநோ சில பேர்ட்ட கேட்கலாம். நான் கேட்டிருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச என்ன சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாட்டு, ஒரு 5 சாங் சொல்லுவார். அவரோட ப்ளேலிஸ்ட் கேட்பேன், ஷோ யோ ஸ்பாட்டிஃபை ப்ளேலிஸ்ட்னா அதிலே தெரிஞ்சிடும். ஓ செம்ம டேஸ்ட் இவருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து செம்ம டேஸ்ட் இருக்காதானே எமோஷனாக சொல்ல தெரியும். நல்ல மியூசிக் எதுன்னு சொல்ல தெரியாது. ஓகே, இப்போ மாரி சார் கிட்டலாம் என்னென்னா எக்ஸாக்ட்லி நோஸ் இந்த இடத்துல ஒரு டிங்னு ஒரு சவுண்ட் வருது, அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுவார். ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ் ஹி ஹேஸ் அபவுட் ஹிஸ் ஓன் கிராஃப்ட், அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அ மியூசிக். ஹி சிங்ஸ் ஆல்சோ. சம்டைம்ஸ் எனக்கு என்ன டியூன் வேணுன்றதை என்னால் கிராக் பண்ண முடியலன்னா அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் கத்தி எனக்கு அனுப்புவார், வாய்ஸ் நோட்டில் ஆன்னு கத்தி அனுப்புவார். இட் டசன்ட் மீன் தட் அவர் டியூனை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எந்த இடத்துலேருந்து அதை கத்துறாரு, அவரோட அழுகை என்ன, அவருடைய வலி என்ன, அதை புரிஞ்சுட்டு அந்த வலியை பிடிச்சி அந்த நோட்டை பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை ஆஸ் அ கம்போசர். ஸோ ஐ திங்க் ஈவன் ஃபார் ஆக்டிங் ஆல்சோ த சேம் திங். எல்லா கிரியேட்டிவ் சோர்ஸும் ஒன்று தான். So you have to get in to that state. ஆனால் ஆக்சுவலி நான் இந்த தீக்குளுத்தியில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த பாட்டு வந்து அதை கேட்கும் போதே ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் வெரி ஹார்ட் டு டிரான்ஸ்லேட் ஆர் மேக் சம் ஒன் எமோட் இன் அ சர்டன் வே. ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சூப்பர் பவர். மியூசிக் கம்போசர்ஸ் ஜென்ரலி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பர்சனை கொண்டு போக முடியுங்கிறது வந்து ஒரு சூப்பர் பவர். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு நீங்கள் சொன்ன விஷயத்த கௌதம் மேனன் சார் சொன்னார். After listening to Teekulthi, he called me. You are in a very, very different space while composing that song. Yes, when I look back at it, I was super emotional while I was doing that song. I was very, very deep. I was sitting silent. Sir oda or emotion ஒன்று இருக்குது, அதுவும் சேரும்போது I think we both knocked that point is what I feel. That's why we had that thing to release that. Let it be a 7-minute song, let's see what happens, because the whole song is 7 minutes. 7 minutes of song, and holding them and being at that space and holding that where it reminds டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ ரீசென்ட்லி there is also a report that says that 3 நிமிஷத்துக்கு மேலே nobody is listening to a song அப்படின்னு. This has proven it wrong. Yeah, because attention span, because we are very, very distracted, right?
to get your attention you need to be at a space and create something. அது you need to அது வந்து என்னென்னா அந்த பாட்டில் வந்து ஒரு ஜனரஞ்சகமான விஷயம் இருக்கணும், உங்களோட யூனிக்னஸ் இருக்கணும். the whole பண்ணுறது ஒரு ட்ரான்ஸ் ஸ்பேஸ்க்கு உங்களை எடுத்துகிட்டு போகணும். ஒரு சாங் வந்து it has to take you to it has to get you an experience, right? So that's what we tried and I think it worked. ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லா பாட்டுமே more than 5 minutes தான். Yeah, most 5 minutes. எல்லா சாங்ஸுமே 6 minutes close to. Yeah. And we didn't want to cut it. நானும் சாரும் டே ரொம்ப கட் பண்ணிக்கலாம் நிவாஸ், கேன் வி கட் திஸ் இல்லை சார் let's keep this sir, let's keep this but it's not healthy for do 6 minutes song all the time. Correct. As long as it holds people and keeps their ஒரு அவங்களோட ஃபோக்கஸ் நமக்கு இருக்கிற வரைக்கும். ஒவ்வொரு பாட்டுமே டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஏன்னா ஒன்று ஃபோக்கு, ஒன்று வந்து அந்த வேடன் அவங்க பாடியிருந்த சாங் ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து ஒரு லல்லபே. பட் எல்லாமே இட் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் இன் த சேம் வேர்ல்ட். எஸ், somehow it's all connected and ஒரு feeling வருது. It's weird but அது ஒரு கோலம் போடுற மாதிரி தான். you decided to draw something. You say okay, you want to do a green color column but with a lot of designs in it. So his world is like say Marisa's world is like black. You just like paint it with different colors on a black world. It's like music is also like that. That's why I fit into his world. I understood what his world is and tried to paint it according to it in my own colors. So what difference I can make in his own world. So generally ஒரு creative processல நீங்க உட்கார்ந்து ஒரு பாட்டு பண்றீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு சாங் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. What usually think you get inspired from? I get my inspiration from so many things actually. Mostly I read நான் மியூசிக்கே பெருசாக கேட்க மாட்டேன் sometimes. Very rarely I listen to music. I know you don't listen to your music. Music also, and because all the time you are in your studio listening to sounds, the best thing to create something is to be in silence. Mostly அமைதியாக தான் இருப்பேன். I listen to a lot of speeches. I just randomly watch films, randomly watch web series. So இந்த மாதிரி sometimes I cook also. Sometimes ஏதோ ஒன்று something will pop in. I play a lot. I go for a run. So அந்த மாதிரி ஸ்பேஸில் ஏதோ ஒன்று I think it's more connected to the nature and life is where you create stuff. So this is where my inspiration comes from. உங்களோட டிஸ்கோகிராஃபியில் ஒரு சில படம் நீங்கள் பண்ணீங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதில் வந்து சேதுபதி, அதில் வந்து அந்த நான் யாரு சாங் இருக்கிறதுனால அது அனிருத் கம்போசிஷன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் மியூசிக் as somebody else's composition. How does it make you feel? அதில் இனிஷியலி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ண பாட்டு வெளில யாருக்குமே தெரியல, நீங்கள் அந்த பாட்டு தெரியும், ரொம்ப ஹிட்டாக இருக்கும், பட் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு. ஆமாம், அது வந்து இட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஐ டிடன்ட் ஆல்சோ ட்ரை செல்லிங் மைசெல்ஃப் ஆர் ட்ரை மார்க்கெட்டிங் ஆர் பீங் இன் சோஷியல் மீடியா ஆர் வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் I made it very very clear to myself that I want to focus on my art for some time. It will take some time to come to this space. Or point it will happen, but அது வரைக்கும் I didn't want to corrupt or pollute. அப்படி இல்லை, அது I don't know, எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஏதோ some way or the other I didn't want to promote myself. Let it take its own time, because எனக்கு அதுவே ஒரு பெரிய burden. அது டெய்லி வந்துச்சு போஸ்ட் பண்ணணும், do this, promote your song. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் you have to come outன்னு சொல்லுவாங்க. I was like okay, I don't know, it somehow didn't excite me actually. So kind of அதை விட்டுட்டேன் அப்படி. ஸோ இப்போவுமே அது ஜாலியாக தான் இருக்குது எனக்கு actually, kind of being away from it, I think. You seem to be a very detached person. Yeah, definitely, yes. It's very rare actually. How did you crack it? I'm jealous of you. No, not detached na theriyala. I think ஆரம்பத்துலேருந்தே it's kind of detached from my work and space, because it made me so tired that எனக்கு பொறுமை கிடையாது நிறைய விஷயங்கள்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து எனக்கு through my life experiences what I have learned is like it's okay, be content and simple. I think that's where the whole magic happens. I think that's what the whole point is. So அதனாலே வந்து நிறையா விஷயங்களை when you like something and you go behind it, it has always repelled from me. It always repels. I think அது வந்து maybe through experience we find it. I think now it's kind of a good place. But do you think being detached help you be content? Definitely, yes. Attachment is what brings you content. I think that's what music also is. அதனால தான் என்னோட ஒர்க்லேயுமே நான் ரொம்ப அட்டாச் ஆகிக்க மாட்டேன். அதான் நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அட்டாச் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்னென்னா அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒர்க்கை பார்ப்பீங்க, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க மாட்டீங்க. இப்போ ஆடியன்ஸ் ஒரு பாட்டை கேட்குறாங்க,
அவன் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கேட்குறாங்க. அதே எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் பாட்டு ஆடியன்ஸ் மூலமாக ஸ்பேஸ்லேருந்து கேட்க முடியும். ஏன்னா ஒரு பாட்டு எப்படி ஹிட் ஆகும், ஒர்க் ஆகுது ஆகலான்றதுக்கு வந்து நீங்கள் அட்டாச் ஆனீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் லைஃப். அப்பா எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தியா நிவாஸ், சூப்பர்டா, இந்த இடம் பண்ணியிருக்க பாருன்னா அங்கே தான் டவுன்ஃபாலே ஆக்சுவலி. அங்கேருந்து மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து சம்திங் ஹஸ் கம் த்ரூ யூ, ஓகே குட், ஐ யூ ஏபிள் டு என்ஜாய் இட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் லைக் கம்போஸ் மை சாங் ஃபுல் வால்யூம் எடுத்து நான் லைவில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஐ ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்ம் இட் மை ஓன் சாங். அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் தெர் ஆர் லைக் 10,000 people ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஐ ஏபிள் டு என்ஜாய் இஸ். அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது எங்கே எனர்ஜி ட்ராப் ஆகுது ஆகலைன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே. Because I performed a lot of live shows before. Live shows like exactly தெரியும். If you have a DJ set for the 1 hour DJ set, the DJ knows where to stop and where to correct, not to hold the party, right? Like பார்ட்டியில் வந்து ட்ராக் ஆகாமல் இருக்கிறது he knows. அதே தான் சாங்மே. He plays it, and even in the தீக்கொளுத்தி சாங்கை போட்டு I realized like let me perform it in audio launch. How will it be ன்றப்போ I minus my voice and I just like start singing on it inside my room. And I was like, okay, this is where it's lagging, this is where it's, you'll be able to find it out. Then you crack it and finally put it out. That's where it holds people also. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு பாட்டுக்குள்ளே போகும்போது. 10 தடவை கேட்கணும், 10 ஸ்பீக்கரில் கேட்கணும். இந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு தெரியாது. அண்ட் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு கம்மி அவன் தான் ஒன்று சொல்லுவான். ஸோ இதெல்லாம் வச்சு ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, டேரக்டர்ஸ் ஒன்று தான். ஈவன் சார் அண்ட் ஆல் இட்ஸ் லைக் almost like went for like 16 corrections before the final mix. 16 versions, 17 versions. Yeah. And do you think in the first version ku last version ku பயங்கரமான டிஃபரன்ஸ்? Definitely. Song starts because it goes on time la. இந்த சாங் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது அந்த பாட்டு ஒவ்வொரு மாதிரி கேட்கும் அந்த மொமெண்ட்டில். இப்போ இந்த அதனால தான் தோசை வந்து sometimes it's just like you just like made something and again heat it up and like present it in a way where colorfully present பண்ணுறது. Especially creation is a very very time bound process. Yeah. அதுவும் especially when you're working for movies. Yes, extremely time. பஸ் அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சில படங்கள் பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது பழசாக தெரியும். யூ ஹாவ் டு டேக் இட் பேக் அண்ட் ரீஒர்க் இட். அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ரீஒர்க் பண்ணும்போது இட் வில் பி ஃப்ரெஷ். ஆக்சுவலி இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து இது சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக அலைன் ஆகுதுன்னு தோணும். பட் டிரெக்டருக்கு வந்து அந்த இது புரியாது. அந்த க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டங்க சம்டைம்ஸ் க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா. அவங்க வேறு ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வர மாதிரி தான். தே ஆர் கமிங் டு அ டாக்டர். அவங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. வலிக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். ஓகே, அப்போ நம்ம கேட்கணும் 4-5 கேள்வி. எதனால் வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க காலையில் அப்படின்னு கேட்குற மாதிரி. மியூசிக்லேயுமே என்ன டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு, இதுவாகுது, ஓகே எதனால் ஆகுது, என்ன கேட்டீங்க, அவங்க சொல்ல தெரியாது. இந்த பாட்டில் இருக்குது, அந்த பாட்டில் என்னவா இருக்குது, அது என்னவா எமோஷன் கன்வே ஆகுதுன்றதை வாங்கி நீ உங்களோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மருந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுத்து, சரி இங்கே தான் பிரச்சனை ஓகே அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்பாங்க. ஓகே, என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். சம்டைம்ஸ் அது சாட்டே ஆகாமல் அந்த பாட்டே ஸ்க்ராப் பண்ணுறதுலாம் கூட நடக்கும். நிறையா நடக்கும். அதனால தான் யாரோட ஒர்க் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வேறு ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நீங்கள் வந்து தெகிடி பண்ணதுக்கும் சேதுபதி பண்ணதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது தான், டிரான்சிஷன். சேதுபதி வந்து பயங்கர மாசாக இருந்தது. டியூ ஃபீல் லைக் அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு? அப்படிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் டைரக்டர்ஸ் தான். அருணோட இதோட சேரும்போது வந்து ஒன்று நடக்குது. மாரி சார் இருக்கார், அவரோட சேரும்போது நடக்குது. இப்போ முத்தையா இருக்கார், அவரோட சேரும்போது நடக்குது. இட்ஸ் லைக் யூ பி லைக் அ வாட்டர். நீங்கள் யாரோட கரெக்டாக சேரணும் அந்த கலர் ஆகி யூ ஜஸ்ட் டூ மியூசிக் அண்ட் கிவ் இட். It's like also you work on your craft, right? It's almost like a goalkeeper. You are ready to catch எந்த சைட்லேருந்து கோல் அடித்தாலும் you have to be ready for it. ஸோ அதுக்கு தான் it takes a lot of time to get your foundation strong. ஸோ அதை தான் இந்த இவ்வளோ வருஷமும் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் I have to do a lot. You've learned Carnatic for so many years. Yes. Do you think அந்த Carnatic-ஓட strong base helps you in? Definitely, yes. Carnatic-ல தான் அந்த கிருத்திஸ்லாம் நீங்கள் பாடும்போது it's purest form of music-ல. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு மெலடிஸே வரும். கிருத்திஸ் பாடும்போது தான் மெலடிஸ் வரும். இந்த கிளாசிக்கல் பேஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் கம்போசர்ஸ். இந்த கிளாசிக்கல் பேஸ் இருக்கும்போது தான் உங்களால் கம்போஸே பண்ண முடியும். இப்போ அது இல்லாமல் உங்களோட டியூனில் வந்து ஒரு டெப்த் இருக்கும், அது ஒரு ஃபேன்சியாக இருக்கும். பட் டெப்த் இருக்கிறது
pure form of music. And you that's why I always say, when you're out of your ideas, go listen to pure music, say western classical or classical music. Something will pop up. And I think நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ they are doing really great. வண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிறைய பேருக்கு அதில் வந்து நிறைய பேர் வந்து they have not properly learned music. Do you think it still works? Yes, still works too. இப்போ மியூசிக்கில் there's no good or bad music. People like it or not? Like it or not. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நான் எவ்வளோ பெரிய மியூசிஷியன் தெரியுமான்னு சொல்லி மியூசிக் போட்டேன்னா போடா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு தேவை they want to be moved in some way or the other. Can be musically, can be any rough thing. இப்போது ரேப் இப்போ ஹிப்ஹாப்பில் வந்து ஜஸ்ட் லைக் வேர்சஸ் தான், பட் சம்திங் இஸ் மேக்கிங் him to dance, right? So audience wants that. Nobody cares if you are great musicians or not. All they want is like simple stuff, very beautifully clear cut stuff they want. நீங்கள் வந்து ஒரு தடவை உங்கள்கிட்ட கேட்டப்போ என்னோட கம்போசிஷனில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு வந்து கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. Why is that? I like that tune. இப்போ கேட்கும் போதுமே nice, it's very catchy. It became my highest people like one of my most famous songs actually in the song. எங்கே போனாலும் I get messages. A lot of couples, they were doing TikTok at that time. I don't know, the whole process just happened like 2 minutes or something. And me and Arun were like, I think we were playing some cricket or something. Suddenly something happened. It was sometimes இந்த மாதிரி மேஜிக்ஸ் நடக்கும். ஆனால் அந்த லிரிக்ஸ் வந்து அப்படியே ஒரு தட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாம், முத்துக்குமார் சார் அப்போ இருக்கும்போது I went to his place. I think he finished the song in like 1 hour or something. அவருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குல்ல, நீங்கள் லைட்டாக பாடுங்க நான் அப்படியே சொல்கிறேன் அப்படியே சொல்லுவார். And he also takes us to a drive through his car. Okay, driver சொல்லிட்டு just let the car go wherever it is. So he rides while traveling. இந்த ஹைவேஸில் அப்படியே போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஓகே. He just rides on it. Just like it's his windows down, அப்படியே அந்த ப்ரீஸில் அப்படியே பேசிட்டே he'll ride. அப்புறம் we'll stop somewhere near Andhra. We'll go have biryani. Again on the way he'll be right back. And by the time you reach home, you'll finish off the whole song. But how was it first time when you collaborate with such a big lyricist? Outstanding. எனக்கு மறக்கவே முடியாது. அந்த ஆல்பம் which was very very memorable moment for me because he's such a legend. Very very simple person. Like meet பண்ணிட்டு normal conversations பேசிட்டு. But ஒரு பெரிய இழப்பு actually. And you are a great Harris sir fan, la? Yes. I like Harris sir's music because I like his simplicity in his craft. Because some of his songs, இப்போ எல்லாருமே ஹாரிஸ் சாங் கேட்டுருக்காங்கன்னா அப்போவே நிறையா பாட்டு ஹாரிஸோட பாட்டு இப்போ ஏன் ஃபேமஸாக இருக்காருன்னா இன்னுமே ஆஃப் லேட்டாக எவ்ரிபடி இஸ் லிசன் டு ஹாரிஸ் சாங்ஸ் பிகாஸ் ஐ திங்க் சிம்பிளிசிட்டி டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் அ மெலடி அண்ட் his expression through his sound, it's very very simple and he works on his sound very very passionately. அது வந்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணி ரொம்ப 4-5 ட்ராக் தான் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக ஒரு பாமரனுக்கு போய் அந்த பாட்டு சேர்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையுமே அவருடைய ஒர்க்கில் இருக்கும். அதுதான் ஹாரிஸோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்றதை நான் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி கிரியேட்டர் எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷுட் டேக் தட் குவாலிட்டி ஃப்ரம் ஹிம். நிவாஸ், நீங்கள் எப்போது அடுத்ததாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இண்டி ஆல்பம் லான்ச் பண்ணி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேங்க. லைக் ஐ திங்க் நான் ரொம்ப நாளாக பண்ணணுன்றது என் மைண்டில் இருந்தது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். I think maybe after this releases and all, I think I'll take a small break and probably focus on indie stuff. Actually, இந்த பிரேக்ன்ற விஷயம் வந்து அது ரொம்ப நெகட்டிவான விஷயமா பார்க்குறாங்கல்ல இப்போ? அப்போல்லாம் எதுவும் கிடையாது. Break is for yourself and to sometimes rearrange yourself. You have sometimes it's good to rearrange yourself. Okay, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், that will put you back grounded. சிம்பிளாக சொன்னால் grounded பண்ணிக்கிட்டே இருக்கணும். I always wanted to do something away from music. Like? But I don't know, maybe I'm just like trying to figure out what is that, because I don't think I can do music all my life. Music and I can do, I do music, but I want to do something away from music so that I can come back to music fresh. Okay. You just don't want to have just music. No, definitely. I think it will bore me. I think it gets me bored sometimes. I can't be just sitting every day. I want to do something away from music. I think I'll find it. So I'm still having that thought in me. நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கல்ல? Decently, yeah. Maybe cooking. Maybe, I don't know. நிவாஸோட இண்டி சாங்ஸுக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் திங்கில் தான் லான்ச் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Yeah.
from there to now think கூட உங்களோட ஜர்னியே ஒரு பெரிய ஜர்னி நினைக்கிறேன். Most of your very good albums are with Think. About that? Yeah, very very happy to be called as a Think music artist because Santosh plays a big role in my career. Because in fact I owe half of my success to Santosh. Because he's like a brother to me. And he's the one who insisted me to do films when I felt like I'm not ready to do a film. He said like, no, you have to do. He pushed me. Then even now, even until Bison, half of my success goes to him. I think I'm very very. I was launched by Santosh and Swarup sir. I'm my first album, and I hold a great amount of respect and gratitude towards this label. And they keep pushing me and give me. More excitement every day by placing my songs because இப்போ என்னன்னா talent இருந்தால் மட்டும் பத்தாது, அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு சரியான லேபிள்ஸ் வேணும். ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் புஷிங் த ரைட் ஆர்டிஸ்ட், ரைட் people. Like if you take a lot of big composers are from Think Music, they have introduced a lot of big composers. Yeah. And on that note, Bison is going to be released. இவ்வளோ நாள் இது வந்து it's yours, but it's going to be ours soon. So in the time, would you like to add something about it? Yeah, this whole movie making process has showed me who I am to me. That's the best process. So there will be some kind of directors நம்மளோட லைஃப்பில் மீட் பண்ணும்போது they'll push you to a space where ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸில் உங்களை தள்ளி விட்டு they'll just sit. Like almost like a master. அந்த விப்ளாஷ்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாஸ்டரோட சிரிப்புக்காக அந்த ஸ்டூடெண்ட் வந்து கடைசி வரைக்கும் வாசிப்பான். ஒர்க்கிங் வித் மாரி சார் வாஸ் லைக் தட். I was working with a master actually. எதுனாலுமே ஈவன் பர்ஃபெக்ஷனோட உச்சமாக இருக்கும். I'll feel like இது நல்லா தானே இருக்குது. I will not leave you until he makes sure like he puts you there. Because அந்த மாதிரி ஒரு இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அமைவாங்க. எனக்கு அந்த மாதிரி டைரக்டர் அமையும்போது I almost felt like a student, he was like a master. ஸோ நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸும் இருக்குது. சம்டைம்ஸ் I send the songs the midnight. ஸோ ஒரு ஏதோ சாங் ஒரு தடவை I sent him in the midnight. He called me at 3:45. நான் தூங்கிட்டு இருந்தானே நினச்சேன். He asked me. So lot of things like this happen because you can't even escape me. I am very very sharp when it comes to small things. நான் ஏதோ வேறு மாதிரி வாசிச்சு காமிப்பேன். Only some tune I played the same phrase after playing 4 phrases. This is the first phrase, right? Don't just phone me and all. He says lot of things he says. So working with the master like Mari sir was a huge experience. I think it will have a great impact on my coming albums. இதுக்கப்புறம் பண்ணுறது. So thanks. I'm very very grateful for this whole opportunity. So I'm also looking forward for this film too. All the best. All the very best to the entire crew Bison and for all your future projects. Thank you. And thank you for doing this with us. Thank you. Pleasure. Thank you.